இன்னைக்கு அம்மா உங்களுக்கு ஹை புரோட்டீன் பேன்கேக் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இதுல புரோட்டீன் அதிகமா இருக்குப்பா. அதனால மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. வாரத்துக்கு 3 நாள் இந்த பேன்கேக் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தொலை தொலைன்னு ஊழசதை விடாம மசில்ஸ் நல்லா டைட் ஆகும்பா. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கப்பு, முழு கப்பு. இதில் வெயிட் 100 கிராம்ப்பா. இதை ஓட்ஸை போட்டுக்குருவோம். 100 கிராம் ஓட்ஸ் எடுத்துக்குருவோம். ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்திருக்கேன்ப்பா. ஃப்ளாக்ஸ் சீட் 1 ஸ்பூன் போட்டுக்குருவோம். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்குருவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாயிருச்சு. நம்ம 1 ஸ்பூனு ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்தோம் இல்லையா, இதில் போட்டுக்குருவோம். இதை லைட்டாக நம்ம வறுத்துக்குருவோம். ஃப்ளாக்ஸ் சீட் லைட்டாக வறுக்கும் போது சடசடன்னு சவுண்டு கேட்கும். இதை பாருங்கள், புரிஞ்ச சவுண்டு கேட்குது. இதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது, எடுத்துருவோம். லைட்டில் இதை மாற்றிக்கிடுவோம். அதே கடாயிலேயே நம்ம 100 கிராம் ஓட்ஸ் எடுத்துக்கிறோம். இதையும் இந்த கடாயில் போட்டுக்கிடுவோம். ஓட்ஸை நம்ம வறுத்துக்கிடுவோம். கடாயுடைய சூட்டில் நம்ம வறுக்கும்போது நமக்கு ஓட்ஸுடைய வறுத்த மனம் வரும். வரப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சு நம்ம ஓட்ஸை வறுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா ஓட்ஸும் கறியும் உங்களுக்கு சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வேகாது. அதனால் மீடியத்தில் வச்சு வறுத்தோம்னா நல்லா அது வறுபடும். அவ்வளோதான்ப்பா, ஓட்ஸோடைய வறுத்த மனம் வருது. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்குவோம். ஓட்ஸை பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா ஓட்ஸ் லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். ஓட்ஸ்லப்பா நல்லா ஃபைபர் இருக்குது. நல்லா வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதை மிக்சியில் உங்களுக்கு பவுடராக்கி கொண்டு வரேன். ஓட்ஸை பவுடராக்கி கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா இந்தப்படி நைஸாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை பவுலில் மாற்றிக்கிறேன். 1 ஸ்பூனு ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துருந்தோம். இதையும் நம்ம மிக்சியில் போட்டுக்குருவோம். இதை மிக்சியில் பவுடராக்கி கொண்டு வரேன். ஃப்ளாக்ஸ் சீட் 1 ஸ்பூன் எடுத்தோம் இல்லையா, இதையும் மிக்சியில் அடிச்சாச்சு. இதையும் நம்ம இந்த ஓட்ஸோட பவுலில் போட்டுக்கிறோம். ஃப்ளாக்ஸில் நல்ல ஒமேகா 3 இருக்குது, கால்சியம் இருக்குது. நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்ல கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஹேருக்கு நல்ல, நம்மளுக்கு முடிக்கு ரொம்ப நல்லா நம்மளுக்கு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஃப்ளாக்ஸ் சீடு. அதனால் நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீடை நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் இப்படி ஒரு 3 ஸ்பூனு இப்படி சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் தண்ணி மட்டும் நிறையா குடிக்கணும். ஃப்ளாக்ஸ் சீட் சாப்பிட்டோம்னா தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி நிறையா குடித்தாதான் நமக்கு மலச்சிக்கல் இருக்காது, இல்லாட்டா மலச்சிக்கல் இருக்கும். அதனால தண்ணி மட்டும் ஃப்ளாக்ஸ் சீட் சாப்பிடாம தான் நீங்கள் நல்லா தண்ணி நிறைய குடிக்கணும். இதை இதில் போட்டுக்குருவோம்ப்பா. நல்லா எலும்புகளுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது இந்த ஃப்ளாக்ஸ் சீடு. ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. ரொம்ப நல்லா இனிப்பும் கொடுக்கும். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பழம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் அம்மா இந்த பழத்தை எடுத்திருக்கேன். இப்போ இந்த பழத்தை நம்ம மிக்சியில் கட் பண்ணி போட்டுக்குவோம். வேலை டக்குன்னு முடியும். மிக்சியில் அடித்தோம்னா நம்மளுக்கு. அம்மா தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்குருவோம். 4 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிட்டேன். இதை அம்மா இதை போய் மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். தயிரையும் வாழைப்பழத்தையும் அடித்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த ஓட்ஸில் போட்டுக்குருவோம். நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சுப்பா. இது சர்க்கரை, நாட்டு சர்க்கரை. இதில் ஒரு இனிப்புக்கு நம்ம தகுந்த மாதிரி நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம். நம்ம இனிப்பு தூக்கலாக இருக்கும். இது பட்டை பவுடருப்பா. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குருவோம். ரொம்ப போட்டுறாதீங்க, சாப்பிட முடியாது. இந்த பட்டையோடைய வாடையில் நம்ம சாப்பிட முடியாது. வெயிட் லாஸ்லனால நம்ம கொஞ்சம் பட்டை பவுடர் போட்டுக்கிறோம். ரொம்ப போடக்கூடாதுப்பா. லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இது பேக்கிங் சோடாப்பா. இது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குருவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லாட்டா போட வேண்டாம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போதே கொஞ்சம் சாஃப்ட் கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கொண்டு வரணும். கெட்டியாக இருக்குது.
இன்னும் கொஞ்சம் நம்ம லிக்விடாக கொண்டு வரணும். ஏன்னா பேன் கேக்குக்கு வந்து கொஞ்சம் இன்னும் லிக்விட் வரணும். இது வந்து கொழுப்பு நீக்கப்பட்ட பாலுப்பா. இதில் கொஞ்சம் பால் கலந்துக்கிறோம். நீங்கள் தண்ணி வேணால் தண்ணி கலந்துக்கோங்க. ஏன்னா ஃப்ளாக்ஸீடும் உங்களுக்கு ஓட்ஸும் நல்லா தண்ணியை வந்து இழுக்கக்கூடியது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணியாக தான் வச்சுக்கிறோம். இப்போப்பா இதை வந்து அம்மா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவு நல்லா ரெஸ்ட்டில் இருக்கட்டும். 5 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா தண்ணி நல்லா நம்ம ஊற்றிருந்தோம் இல்லையா, நல்லா பாலெல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சு பிடிச்சி பாருங்கள். பாலும் கொஞ்சம் தயிரும் போட்டிருந்தோம்ப்பா. அது வந்து நல்லா தண்ணி நல்லா இதை இழுத்துக்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தண்ணி மொத்தமாக ஊற்றாமல் நம்ம பார்த்து ஊற்றணும். அப்போ தான் பேன் கேக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். நம்ம நல்லா தவா வந்து சூடாகிடுச்சு. எண்ணெய் துணியை வச்சு தேய்ச்சிக்கிறோம். தேய்ச்சாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பனானா பேன் கேக்கு ஊற்றிடுவோம். அதில் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்குருவோம். லைட்டாக 1/4 டீஸ்பூனு விட்டுக்குருவோம். இப்போ அடுப்பை வந்து நல்லா நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு வேக விடணும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ திருப்பி போட்டுக்குருவோம். திருப்பி போட்ட பக்கமும் 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நல்ல மணம்ப்பா. அந்த பனானா போட்டோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஓப்பன் பண்ணோனையும் இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ஓட்ஸ் பனானா பேன் கேக்கு ரெடி. பனானா பேன் கேக்குனா நம்ம வந்து முட்டை சேர்ப்போம். உங்களுக்கு நான் வந்து அம்மா வந்து ஒரு பிட்டு முட்டையே சேர்க்கலை. நல்லா சூப்பராக வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பனானாவுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம பனானா போட்டிருக்கோம் இல்லையா, அதோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. ஆனால் வெயிட் லாஸ் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வந்து அளவோடு தான் சாப்பிடணும். ஒரு பழமொழி இருக்குது, அளவுக்கு மீறி சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அளவுக்கு மீறி நம்ம சாப்பிடக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்ம லிமிட்டாக சாப்பிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட், நம்ம உடம்புல வெயிட் போடாது. நம்ம அப்போ தான் வெயிட்டும் நல்லா கரெக்டாக இருக்கும். நம்ம அதிகமாக சாப்பிட்டோம், டேஸ்ட்டாக இருக்குன்னு அதிகமாக சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட் உழுக தான் செய்யும். அதனால் நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க. ஒரு ஆளுக்கு 2 பேன் கேக்கு போதும். நல்லா கம்முன்னு இருக்கும். நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு எனர்ஜியோடு கிடைக்கும். இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை, டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சிம்பிளாக டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சிடலாம்ப்பா. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.